ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரே ஒரு சாட்சி, என்னுடைய உள்ளத்தில் ஏவனபடியாக நான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அநேக சாட்சிகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம தாயின் கருவில் பிறந்து வளர்ந்து இதுவரைக்கும் இருந்தது பார்த்திங்கன்னா எத்தனையோ மரண கண்ணிகளை நம்ம தாண்டி வந்திருப்போம், நிந்தைகள் அவமானங்களை நம்ம தாண்டி வந்திருப்போம். அதுக்கு மத்தியில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரே ஒரு சாட்சி. அது யாருக்காக கர்த்தர் இந்த இடத்துல நீ நிறுத்திருக்கிறான்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒருவேளை எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு அதிகம் இருக்குது, இந்த கடனில் இருந்து நான் எப்படி மீள போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இதை நான் சாட்சியாக சொல்கிறேன். ஒருவேளை கர்த்தர் எங்களை அந்த பாதையில் நடத்தி வந்தபடியால் இப்படி ஒரு ஊழியங்களை நாங்கள் செய்வோம். வரும் காலங்கள் இப்படி ஊழியம் இருக்குங்கிறது தெரியாத ஒரு காலங்களில் கர்த்தர் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து இந்த பாதையில் எங்களை நடத்தி வந்தார். நாங்கள் கடன், பயங்கர கடன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டில் மாதிரி கடன் ஒருவேளை யாருக்கும் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும். சின்னோண்டு பிள்ளைகள் வந்தால் கூட எங்கள் பாப்பா 3 வயசு இருக்கும்போது அம்மா கடன்காரங்க வந்திருக்காங்களன்னு ஓடி வருவா. கதவுக்கு பின்னால் போய் அப்படியே நிற்போம். அம்மா அந்த பீரோவெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்களான்னு கேட்பா. ஏன்னா அவளுக்கு ஒரு பயம், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க கடன்காரங்க வந்திருக்காங்கன்னு. யார் வந்தாலும் கடன்காரங்களான்னு பயந்து ஓடி ஒளிவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு பேப்பர்காரங்க வந்தால் கூட பயப்படுவோம். இப்போ கூட எங்கள் பிள்ளைகள் சொல்லுவோம்மா, நம்ம பேப்பர்காரங்க வந்தால் கூட ஒரு காலங்களில் என்ன செஞ்சோம், பயந்தோம். இன்றைக்கி கர்த்தரைங்களை அப்படி வைக்கல. கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கடன் பிரச்சனை மாறிட்டு அதே போல் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்படியாக நாங்கள் கடன் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 7 மாதம் படுக்கையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் எந்த ஒரு உதவி கிடையாது. நாங்கள் வட்டிக்கு எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமும் அவங்க தொழில் செய்யும்போது அநேக நஷ்டங்கள். ஒரே வருஷத்தில் 15 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. அந்த நேரத்துலையும் வட்டிக்கு கடன் வாங்கி எனக்கே தெரியாமல் நிறைய வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. அப்படி கடன் ஒரு நாள் வட்டி ஆனந்து தான் வட்டிக்கு பணம் வச்சு கொண்டு போகிறான். நான் பார்த்துட்டேன். ஏக்கா வாரம் மாதம் அண்ணாச்சி இடம் தராங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறான். எனக்கு ரொம்ப பயம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கியிருக்காங்கன்னு ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்கிறான். அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, என்கிட்ட தான் தந்து விடுவாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. எப்படி அடைக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பிள்ளைலாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு நாள் உட்காந்து இப்படிலாம் கடன் வாங்காதீங்க, இந்த மாதிரி நபர் கூடலாம் சேராதீங்க நான் சொன்னால் 2 பேருக்குள்ளும் பிரச்சனை வரும், கேட்க மாட்டாங்க. வேலை ஏதோ அதை பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் துன்மார்க்கொண்டு ஆலோசனை நடவாதபடி, பாய்விட வழி இல்லாதபடி, பரியாசக்காரர் உட்கார்மத்தில் உட்கார்படி ஜெபம்னு சொன்னார். அதே மாதிரி ஜெபித்தேன். கர்த்தர் அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கூட்டத்தை விட்டு என் கணவரை பிரித்து எடுத்தார். அது மாத்திரமில்லை, மறுபடியும் இந்த கடன் ரொம்ப 35 லட்சம் 40 லட்சத்தை நெருங்கிட்டு. நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கான், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிக்கணும், எப்படி ஊழியத்துக்கு விட்டால் கடன் எப்படி அடைக்க முடியும்? எனக்கு இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு. நான் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்காமே இருந்தேன். மறுபடியும் என்னால் தாங்க முடியல. அந்த சின்ன ரூமில் போய் அழுதேன். ஆண்டவர்கிட்ட என்னுடைய சுயநலமாகவே நான் ஒரு கொஸ்டின் வச்சேன். ஆண்டவரே, ஊழியத்துக்கு அழைப்பது அடையாளமானா அந்த 35 லட்ச ரூபாய் கடனை நீங்கள் அடைச்சிங்கன்னா அதுதான் எனக்கு அடையாளம், நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கிறதுன்னு சொன்னேன். ஒரு வாரத்துக்குள்ள கடன் கர்த்தர் கிருபையாக எல்லா கடனை அடைச்சிட்டார். அல்லேலூயா. 1 ரூபாய் கடன் இல்லாதபடிக்கு கர்த்தர் கடனை அடைச்சார். மறுபடியும் நான் என்ன செய்யலை, ஊழியத்துக்கு நான் அனுப்பாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னை ஆண்டவர் அழைச்சிக்கிட்டே இருந்தார், நான் வரல. அப்புறம் எனக்கு கேன்சர் இருந்த வியாதியை கர்த்தர் கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தர் கிருபையாக இந்த நாளில் ஊழியத்தில் எங்களை பயன்படுத்துகிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்த அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை எல்லாருக்கும் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், பெரிய காரியங்களை செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். நினைத்து பாராத நேரத்தில் எங்களுக்கு 1 பைசா கடன் இல்லாதபடிக்கு கர்த்தர் வீட்டை கட்டி தந்தார். எவ்வளவோ சாட்சிகளை எங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லலாம். அநேக சாட்சிகள் உண்டு. மரணத்திலிருந்து மீட்டெடுத்த சாட்சி. ஒருவேளை மரண கண்ணியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுடைய வீட்டில் மரண கண்ணியில் இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய மகள் 7th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆக்சிடெண்ட் ஆகி அவன் இறந்துட்டான்னு கொண்டு போட்டாங்க. அவளுக்கு காதில் மூக்கில் எல்லாம் தண்ணி ஓடிச்சு, மோஷன் போயிட்டு யூரின் போயிட்டு அவன் செத்து போயிட்டான்னு கொண்டு போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் ஒரு நாள் எந்த இடத்துலையும் சாட்சி சொன்னது கிடையாது. அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சபைக்கு எனக்கு என்ன அறியாமலே அந்த சபையை நான் தாண்டி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உயிர் இருந்துச்சுன்னா நான் இதிலேருந்து சாட்சி சொல்லுவேன்ட்டு போயிட்டேன். ஆனால் ஆஸ்பத்திரி பக்கத்தில் போகும்போது எனக்கு போக முடியல. எப்படியும் உயிர் போயிருக்கும். பார்க்குறேன், கூட்டம் நிறைய நிற்கிறாங்க.
இவ்வளோ கூட்டம் இருந்தால் நம்ம பிள்ளை இறந்துருக்கோம், அதனால தான் எல்லோரும் பார்க்க வந்திருக்காங்கன்னு என்னை கொண்டே எனக்கு ஒரு பயம் கொடுத்துட்டு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவள் கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் தழும்பு இருக்கும், எல்லாமே எரிஞ்சிட்டு நெயில் பாலிஸ்லாம் போயிட்டு கரண்ட்டு ஷாக் ஆகி கர்த்தர் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு கூட அவளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரண கண்ணிலிருந்து கர்த்தர் அவளை மீட்டு தந்தார். மூத்தவளை இன்றைக்கி கர்த்தர் கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் எங்கள் வீட்டுக்காரங்களாம் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போய் அவங்களுக்கு உயிர் கிடக்கு தான், யாருமே தூக்க மாட்டேங்கிறாங்களாம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களாம், ஒரு ஆள் தூக்க வராராம், ஒருத்தர் சொல்கிறான் தூக்காத, செத்து போயிட்டாருன்னா நம்ம தான் போய் நாளைக்கு கேஸில் நிற்க வேண்டியிருக்குன்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கு நினைவு தருதான், எனக்கு உயிர் கிடக்க நீ தூக்குங்கன்னு சொல்ல நினைக்காங்களா, அப்படி சொல்லவே முடியலையா. அப்போது அந்த ரத்தம்லாம் கால் உடஞ்சி பைக்குள்ளே இருந்திருக்கு, அந்த கால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களே தான் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு குழி மாதிரி கிடந்திருக்கு, அந்த ரத்தம் அது வழியே ஓடி போகுதான். யாருமே தூக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஏழை மனுஷன் அவங்க வீட்டிலேருந்து ஒரு தலையானை கொண்டு வந்து, ஐயோ இந்த அண்ணன் எனக்கு தெரியும்னு சொல்லி மடியில் வச்சு அவங்க வீட்டில் பழைய நீத்தண்ணியை கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். ஆனால் கர்த்தர் கிருபையாக இருந்தார். 7 நான் 1.5 மாதம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பைசாவும் என்னிடத்தில் கிடையாது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டரு. பிளட் ஏற்றுறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. யாரும் பிளட்டு தரமாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு சேரலை. இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, இன்னொன்னே சேரலை, விலைக்கு வாங்கி ஏற்றணும், அதில் ஏதாவது கிருமி இருந்துடக்கூடாதுன்னு பயப்படுறோம் நாங்கள். எனக்கு என்ன செய்யணும் தெரியல, முழங்கால் போட்டு ஒரு இடத்துல அழுதுகிட்டு இருக்கேன். எங்கள் பாப்பா இவளோட கொஞ்சம் சின்னதாக இருப்பா, ஓடி ஓடி வந்து கண்ணீர் துடைக்கிறா, அம்மா யாரோ ஒன்று அடிச்சிட்டாங்களான்னு. அவள் கேட்க எனக்கு ரொம்ப அழுக வருது. அப்புறம் எனக்கு ஒரு சத்தம், உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் என்னோட கூட பேசுகிறான்னு தெரியாமையே நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறேன், இப்படி ஒரு வசனம் இருக்கா, அப்படி ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரியும் அப்படிங்காங்க. டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, யார் வரட்டா பரவாயில்லம்மா, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், எலும்பெல்லாம் கிராஸ் ஆகிடுச்சு, கால் எல்லாம் அழுகிச்சு, ஏற்கனவே ஏவிஎம்மில் 15 நாள் இருந்தோம், கால் அழுகி போச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம்மா, பிளட்டெல்லாம் நாங்கள் விலைக்கு வாங்கி ஆப்ரேஷன் பண்ணுறோம், நீங்கள் பிறகு பணம் கட்டுங்கன்ட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு செய்து முடித்து கர்த்தர் எங்களை கூட்டிகிட்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி யார் வந்திருந்தாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 5 பீஸா போச்சு அந்த எலும்பு, காலுக்கு முட்டுக்கு கீழே, இந்த இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து தான் அதில் போட்டிருக்கு. நான் இன்றைக்கே கேட்பேன், ஆப்ரேஷன் பண்ணி எப்படிப்பா உங்களுக்கு அந்த வலியை நீங்கள் தாங்குனீங்கன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு சப்போர்ட்டிங் இல்லை, மனுஷன் சப்போர்ட், எந்த ஒரு சப்போர்ட் கிடையாது. கர்த்தரே எங்களுக்கு இறங்கி வந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. வேறு சாட்சிகள் யாரும் இருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ரேஷன் கடைக்கு போகும்போது லாரி பக்கத்தில் இடிக்குது மாதிரி வந்துச்சு ரொம்ப. ஆனால் ஏசப்பா அந்த ஆபத்தில் என்னை காப்பாற்றினாங்க. நிறைய நேரம் இப்படி தான் பைக்குக்காரன் பக்கத்தில் அந்த மாதிரி வரும் இப்படி ரொம்ப. ஆனால் ஏசப்பாவுடைய கிருபையினால் நான் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும். அது மாத்திரமல்ல, என்னோடய 2 லட்சம் கடனை ஏசப்பா எனக்கு ஜெபம் பண்ண, ஏசப்பா என்னால் அடைக்க முடியாது, எனக்கு உதவி செய்யுங்கிட்டு ஏசப்பா 2 லட்சம் கடனை அடைக்க கிருபை தந்தாங்க. ஏசப்பாக்கு நன்றி. ஆமேன், ஹல்லேலூயா. வேறு சாட்சிகள்? பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை இந்த நாளில் சாட்சியை நிறுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இசப்பா கூட நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் நிறைய நன்மைகளை எனக்கு செஞ்சுருக்காங்க. 2வது பையனுக்கு 2.5 வயசு இருக்கும்போது அந்த கூடாரம் இருந்துச்சு. அப்பத்துலேருந்து நாங்கள் வர ஆரம்பித்தேன் ஆண்டவருடைய கிருபையினால். அப்போ அவனுக்கு கூட அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தாக்கா அவனுக்கு யூரின் போகிற இடத்துல அந்த சதை மூடி இருந்திருக்கு. அது எனக்கு தெரியாது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, அவனுக்கு 2.5 வயசுக்குள்ளே அது சரியாகலைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கூட இந்த இடத்துல வந்திருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன், இசப்பா நீங்கள் அற்புதம் செய்யுங்க இசப்பா, எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் சின்ன பிள்ளைங்க எப்படி தாங்க முடியும்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த காரியங்கள் தெரிஞ்சதுனால என் பிள்ளைக்கு அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பா, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வேதனை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அர்ப்பணிப்போடு நான் கூட ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஏசப்பா ஆச்சரியமாக அவனுக்கு 3 வயசு ஆகிறதுக்குள்ளே அவனுக்கு அது நார்மலாகவே சரியாகிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னும் கூட என்னுடைய கை எனக்கு தூக்கி ஆராதிக்கலாம் முடியாது, கையை ரொம்ப தூக்க முடியாது, ரொம்ப வலிக்கும் ஷோல்டரு. அப்பவும் நான் அங்கே தான் ஜெபத்தில் சிவித்தம்பி ப்ரேயர் நடத்தும்போது நான் ஜெபிக்கும்போது அப்போ கூட அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு உடனே சரியாகலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருன்னு சொன்னாங்க. அதே போல் சீக்கிரமாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நல்லா என்னால் கையை தூக்கி ஆராதிக்க முடியுது. ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல் கூட நான் கடந்த ஒரு வருஷமாக வேலைக்கு போயிட்டேன். அடிக்கடி என்னால் கரெக்டாக வர முடியல.
அப்போ கூட எனக்கு நல்லா ஜெபிக்கும்போது தொண்டையில் வந்து ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும், ஜெபிக்க முடியாது, நல்லா துதித்து பாட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்துச்சு. இப்போ நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே தொடர்ந்து இப்போ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் அதை உணர முடியுது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஆராதனையில் கூட ஆண்டவர் வந்து எனக்கு அதை உணர்த்துனாங்க. நீ இதெல்லாம் நீ சாட்சியை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்த்து கூட இசப்பா என்ன செஞ்சாங்க. இப்போ அதிலேருந்து ஒரு விடுதலை தந்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நான் போன மாதம் கடைசி வாரம் நினைக்கிறேன், சிபி தம்பி தான் அன்றைக்கி மெசேஜ் கொடுத்தாங்க. அன்றைக்கி கூட அந்த ஆராதனை வேளையில் கூட இசப்பா நான் கூட என்னுடைய சூழ்நிலைகளை குறித்து, என் சரீர பலவீனம், இன்னும் குடும்பத்தில் எப்படி இனி நடக்குமோன்னு சொல்லி குடும்ப காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து ரொம்ப கலக்கத்தோடு, எனக்கு கஷ்டத்தோடு தான் நான் வந்திருந்தேன். ஆண்டவர் கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி இசப்பா என் கூட பேசினாங்க. நான் ஒரு சில காரியங்களை ஜெபிக்கிறத வந்து விட்டுட்டேன். அவங்களுக்காகலாம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த காரியங்களை நான் விட்டுட்டேன். நான் தொடர்ந்து நீ நம்பிக்கையோடு ஜெபிக்கணும், அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படும் சொல்லி இசப்பா அந்த நாளில் கூட நினைவுபடுத்தினாங்க. இதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நான் வளருவதற்கு ஆண்டவர் இந்த இடத்துலேருந்து எனக்கு அநேக வார்த்தைகளை ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால் என்னை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நான் நிறைய நாள் நான் வந்து ஜெபிக்கணும், பாட்டு படிக்கணும், ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தணும், ஆராதனிக்கணும்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்படி முன்னாடிலாம் வந்து நிற்கிறதுக்கு இதுக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் கூட இந்த ஊழியத்தில் தான் என்னை வந்து பாட்டு படிக்கிறதுக்கு இந்த நாளில் கூட தம்பி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னு சொன்னாங்க. நான் எனக்கு பயம் இருந்துச்சு, நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய இருதயம் அவ்வளோ ஒரு போராட்டம். நான் வேண்டான்னு சொன்னதுலேருந்து எனக்கு பாட்டு கூட படிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நாளும் கூட ஏசப்பா உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுப்பா. நான் நிறைய நேரம் தம்பி மெசேஜ் கொடுக்க சொல்லுவாங்க, அப்போல்லாம் நான் வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி இப்படி அசட்டை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் கூட ஆண்டவருக்காக இந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக இந்த நாளில் ஆராதிக்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. என்னெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான்லாம் ரொம்ப ஆண்டவர் எனக்கு எவ்வளோ கிருபைகளை தந்திருக்காங்க. நான் எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும், எவ்வளோ நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தா கூட ஆண்டவர் என்னை பிடிச்சு இழுத்து என்னை கொண்டு வந்து அவருடைய அன்பை ருசிக்க, அவரை வந்து உறுதியாக பிடிச்சிக்கிறதுக்கு இந்த நாளில் எனக்கு நல்ல ஜீவன் சுகம் பலனை கொடுத்து இயேசுப்பா வழிநடத்தி வந்திருக்காங்க. அதே போல் கூட கடந்த வருஷத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் பயங்கர போராட்டம். எனக்கு யூட்ரஸில் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்புறம் தலைவலி, ஒரே தலைவலி, அது என்னன்னே தெரியல. எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு அது கேட்கல. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக அதில் ஒரு விடுதலை தந்தாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் தம்பி சின்ன பையனுக்கு கூட இது டெங்கு காய்ச்சல் வந்துச்சு. ஏசப்பா அதில் கூட ரொம்ப பரிபூர்ண விடுதலை ஏசப்பா தந்தாங்க. அது அவனை ரொம்ப சேதப்படுத்தாதபடி அவனை காத்து கொண்டாங்க. அப்புறம் இந்த வருஷத்தில் இம்மட்டும் ஏசப்பா எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் வழி நடத்தி வராங்க. அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கத்துதாமே இந்த சின்ன சாட்சி ஆசீர்வதிப்பாராக.